அவனுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான். ஒருவேளை என்னாச்சு? என்னம்மா தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சரவணனை நினைச்சு அழுகுறியா? என்னம்மா? என்ன நினைச்சு நான் அழறேன். என் வாழ்க்கையை நினைச்சு நான் அழறேன். என்னம்மா சொல்ற? யாரும் என்ன ஒரு நிலையில இருக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. என்ன பயமுறுத்துறாங்க, குழப்புறாங்க. என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. என்னம்மா சொல்ற? சொல்லு மீனாட்சி, உங்ககிட்ட யாரு என்ன சொன்னாங்க? நான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னாப்பா. அப்படின்னா? தாலி கட்டின வேட்டையும் கூட வாழாம எங்கேயோ இருக்கிற சரவணனை நினைச்சிட்டு இருக்கேன். சரவணன் என்ன மறுபடியும் ஏமாத்த போறானா? அதனாலதான் போன்ல பேசாம வெறும் லெட்டரா அனுப்பிச்சிட்டு இருக்கானா? என் கூட பேசணும்னு நினைக்கிறவன் ஏன் பேசாம லெட்டரா அனுப்பிச்சிட்டு இருக்கான்? அதே மாதிரி அவன் வருவாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்னு கேட்டு பயமுறுத்துறாங்கப்பா. யாரு? எல்லாருமே. என்னைக்குமே வராதவன நினைச்சு என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிறேனாப்பா. சரவணன் வரவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாப்பா? இல்லம்மா, நம்ம சக்தி சரவணன் வருவான். அப்பா, நான் தான் சொல்றேன்ல, சக்தி சரவணன் கண்டிப்பா வருவான். எப்படிப்பா சொல்றீங்க? இதை நான் உங்ககிட்ட சொல்லாம சர்ப்ரைஸா வச்சுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாரும் உன்னை பயமுறுத்தி திட்டி பேசுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால சொல்லாம இருக்க முடியலம்மா. என்னது? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கனடாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றாருமா. நான் அவர்கிட்ட உன் விஷயத்தை பத்தி பேசினேன். 2 நாளைக்கு முன்னாடி அவர் போய் சரவணனை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்பா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, உங்ககிட்டயே நான் போய் சொல்ல போறேன். என் பேரை சொன்னதும் மருமக ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இந்தியாவுக்கு வர்றதுக்கு விசா அப்ளை பண்ணிட்டாராம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான். எப்படி இந்த மாசத்துக்குள்ள விசா வந்துருமா மீனாட்சி? விசா கையில கிடைச்ச அடுத்த நிமிஷமே இந்தியாவுக்கு பிளைட் ஏறிடுவேன்னு சொல்லியிருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே மீனாட்சி கிட்ட போன் பேசுங்கன்னு என் நண்பர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரு என்ன சொன்னாரா? போன்ல பேசுறதா இருந்தா நான் என்னைக்கே பேசியிருக்க மாட்டேனா, நேர்ல தான் போய் பேசுவேன்னு வைராக்கியமா இருக்கிறதா சொல்றாரு. அதனால தான் அவர் போன் பேச மாட்டேங்கிறாராம். மீனாட்சி, ஓ அப்பா சொல்றேன், அடுத்த மாசம் 6ஆம் தேதிக்குள்ள சக்தி சரவணன் இங்க இருப்பார்.